பாஸ் தான் காலிங். ஏய் குடு ஆனந்தி. இரு நானே பேசுறேன். என் அக்காவுக்கு மட்டும் தான் வேலை தருவீங்களா? எனக்கெல்லாம் வேலை தர மாட்டீங்களான்னு கேட்க போறேன். ஆனந்தி விளையாடுறது. போன குடு ஆனந்தி. போன குடு. இரு அபி, வெயிட். 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் சம்பளம் ஜாஸ்தியா வரும். இன்னும் கொஞ்சம் லக்ஸரியா இருக்கலாம். 2 பேரோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஆனந்தி, ஆசைக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. ஆசை ஒரு லிமிட்ல இருந்துச்சுன்னா அது நம்ம வீட்டு கிணத்துல இருக்கிற தண்ணி மாதிரி நிதானத்தோட இருக்கும். அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது காட்டாறு மாதிரி வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆசை நம்மள அலைய வச்சுட்டே இருக்கும். அளவா ஆசைப்பட கத்துக்கோ, புரியுதா? பயங்கரமான தத்துவமா இருக்கே. நான் வேணா எழுதி வச்சுக்கிட்டுமா? ஏய், நீ முதல்ல போன குடு. போன குடு. இரு நானு அவரோட நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏய், என்னடி பண்ற? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ படிக்கிற வேலையை மட்டும் செய். இதுல நான் பாத்துக்கிறேன். ஏய், ஒரு நிமிஷம் அபி, நான் அவரோட குரல் மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறேன். ஏய், குடு. சார் அபி, just get ready. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னொரு 10 minutesல நீங்க ரெடியாகி வெளியே வரணும். இப்போ வா? ஆமா, இப்போதான். ஓ, என்ன விஷயம் சார்? See மிஸ் அபி, நம்ம பிசினஸ்ல டே நைட் டைமிங்னு எதுவும் பார்க்க முடியாது. அதனால எந்த கொஸ்டினும் கேட்க கூடாது. டக்குன்னு ரெடி ஆவறீங்க, வெளியே வரீங்க. உங்க கார் வெளியே இருக்கும், அதுல வந்து ஏறிக்குங்க. ஓ, ஓகே சார், நான் உடனே வரேன் சார். என்ன அசோக் சார் உடனே வர சொல்றாரு. என்ன டேட்டிங்கா? டேட்டிங்கா? அப்படின்னா? அப்படின்னா நீங்க 2 பேரும். ஏய், என்ன வார்த்தை இதெல்லாம்? அப்படியே அரஞ்சனா? எப்ப இந்த மாதிரி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அபி. விளையாட்டு கூட அந்த மாதிரி எல்லாம் பேசாத. அவரு எவ்வளவு தங்கமான ஆளு தெரியுமா? அப்படி ஒரு கேரக்டர் அவரு. ஓ, ஓகே. அந்த தங்கமான கேரக்டர் இந்த டைம்ல கூப்பிடுறாரே, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஓகே ஓகே, கேரி ஆன். ஏய், நீ முதல்ல வெளிய போ. மிஸ் அபி டெய்லர், பயங்கரமா மாறிட்டு இருக்கீங்க. மேக்கப் எல்லாம் கூடுது, காஸ்டியூம் எல்லாம் பளபளங்குது. கலக்கிற அபி. ஏய், அபி எப்பவுமே பழைய அபிதான். துணி வேணா மாறலாம், அபிலாம் ஒண்ணு மாற மாட்டா. ஓ, அப்படியா? அபி மாற மாட்டாளா? ஏய், கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், நீ போய் படிக்கிற வேலைய பாரு போ. ஓகே ஓகே, நாங்க படிக்கிற வேலைய பாக்குறோம் மேடம். நீங்க போய் உங்க ஜாப கண்டினியூ பண்ணுங்க. பை. போய் படி போ. ஹாய் அபி. சார், நீங்க? இந்த சிண்ட்ரெல்லாவை கூட்டிட்டு போற சாரதி நான் தான். சார், இப்போதைக்கு இந்த சின்ன கார்ல ஏறுங்க இளவரசி, ப்ளீஸ். சார், நான் வீட்லயே இருக்கேனே, ப்ளீஸ். அப்படிலாம் உங்களை விட முடியாது. ப்ளீஸ் கார்ல ஏறுங்க. இல்லைன்னா இங்கே முட்டி போட்டு நின்று கார்ல ஏறுங்கன்னு உங்களுக்கு கெஞ்ச வேண்டியிருக்கும். எப்படி வசதி? ஐயோ சார், நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, நானே வண்டியில ஏறிடுறேன்.
அபி, டிரைவ் பண்ணிட்டே பின்னாடி திரும்பி பார்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஃப்ரண்ட்ல வரீங்களா? வாங்க ப்ளீஸ். அபி, அபி, சார் என்ன சார்? தினமும் பார்க்குற முகம்தான், ஆனா கூட இன்னைக்கு ஏதோ ஒரு தனி க்ளோ, ஏதோ ஒரு புது எனர்ஜி. புதுசா ஏதோ இன்னைக்கு தான் பிறந்தவங்கிற குழந்தை மாதிரி உங்க முகம் முழுக்க சந்தோஷமா இருக்கு. இந்த குழப்பம் கவலை இல்லாத கண்ணுன்னு வேற மாதிரி இருக்கீங்க. யூ லுக்கிங் குட் அண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். அபி, என்ன அபி, எதுவும் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல சார். எப்பவும் உறுதியா நிக்கிற பழைய அபிகிட்ட இருந்து புதுசா ஒருத்தி ஏன் எட்டி பார்க்க முயற்சி பண்றான்னு தெரியல. எனக்கு புரியல அபி. எனக்கு கூட புரியல சார். ரொம்ப தூரம் போகணுமா சார்? இல்ல அபி, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஏன் கேக்குறீங்க? தெரியல சார், சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. என்ன தோணுச்சு? நிறையா. இந்த சந்தோஷம் நெஞ்சுக்குள்ள இருக்கிறப்ப இந்த நொடியே செத்துடலான்னு தோணுச்சு. இந்த ஜென்மம் முழுக்க இப்படியே பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. அபி, என்ன சாப்பிட்றீங்க? சார், டின்னர் என்ன ஆர்டர் பண்ணிட்டோன்னு கேட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, என்னோட சின்ன வயசுல தெருமுனையில இருக்கிற கடையில பரோட்டா வாங்க அம்மா கையை பிடிச்சிட்டு போவேன் சார். அதுதான் நான் சாப்பிட்ட முதல் ஹோட்டல். அதுக்கப்புறம் என் அம்மாவும் லைஃப்ல இல்ல, ஹோட்டலும் இல்ல. இந்த இடம்லாம் எனக்கு புதுசு. இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாருமே எனக்கு புதுசு. உண்மையை சொல்லணும்னா, எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசும்போது நான் பேசாம தப்பாயிடுமோன்னு மனசுல ஒரு பதட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு சார். ஜஸ்ட் சில் அபி, நான் தான் இருக்கேனே. அந்த தைரியத்துல தான் சார் என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கேன். அபி, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க இன்னசென்ஸ் தான். மனசுல பட்டதை ஒளிவு மறைவே இல்லாம டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க. அதுக்கு கூட தைரியம் இல்லைன்னா எப்படி சார் வாழ முடியும்? எக்ஸாக்ட்லி. சார், நான் ஒன்னு கேட்கணும். இல்ல இல்ல, ஒன்னு சொல்லணும். நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். எதா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம 2 பேரும் மட்டும் பேசும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க சார். புரியாத உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் ஏதாவது சொன்னா பதிலே சொல்லாம ஏன் சார் சிரிக்கிறீங்க? சிரிப்பு தான் பதில் அபி. நான் எப்படி இங்கிலீஷ்ல பேசி பழகி வளர்ந்துட்டேன்.
நீங்க உங்க ஸ்டைல்ல பேசி பழகி வளர்ந்துருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் என்ன பொதுவா புரியுதோ அதை வச்சுதான் பேசி பழக வேண்டியிருக்குல்ல. சார், நீங்க எனக்காக சிரமப்பட வேணாம் சார். நான் சீக்கிரமாவே உங்க வாழ்க்கைய பழகிக்க ட்ரை பண்றேன். நான் கூட தான் அபி. உங்க வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்றேன். அபி, மறந்துட்டேன், நம்ம இன்னும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல. ஐ மீன், நீ கம்பெனில சீஃப் டிசைனரா ஒர்க் பண்றேன்னு அக்ரிமெண்ட் பேப்பர்ல நீங்க சைன் பண்ணணும். நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். எனக்கு இவ்ளோ விளக்கம்லாம் தேவையில்ல சார். எங்க எப்போ கையெழுத்து போடணும்? இங்க இப்போவே. ஒன் செகண்ட். இந்தாங்க, இதுல இருக்க எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணுங்க. என்ன அபி, ஏதாவது படிச்சு காட்டணுமா? பேனா தாங்க சார். நான் எப்பவும் என் கையில பேக் எடுத்துட்டு வந்தா கூட சிசரு, டேப்பு, ஊசின்னு எடுத்துட்டு போய் தான் பழக்கம். பேனாலாம் வச்சுக்கிற பழக்கம் இல்ல சார். அபி, உங்களுக்காக வேணா அதுல என்ன இருக்குன்னு படிச்சு காட்டட்டுமா? வேண்டாம் சார், நான் உங்களை நிறைய படிச்சிட்டேன். இந்த பேப்பர்ல இருக்கிறத படிச்சு என்ன ஆக போகுது? கண்ணை மூடி கிணத்துல குதின்னு சொன்னா கூட நான் குதிப்பேன். ஏன்னா காப்பாத்த நீங்க இருக்கீங்கன்ற ஒரு தைரியம் இருக்கு. பேனா கொடுங்க சார். அபி, நாளைக்கு இந்த கையெழுத்தால வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாத்துக்கலாம் சார். என் பக்கத்துல நீங்க எப்போ நிப்பீங்கல்ல, அப்புறம் என்ன சார்? அவ்வளவுதானா சார்? யா, எஸ், அவ்வளவுதான். சார், மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டதுனாலதான் உங்க கூட நான் வந்தேன். கையெழுத்து போடுறதுதான் வேலைன்னா வீட்லயே வச்சு வாங்கிருக்கலாமே சார். இல்ல அபி, ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன். அதுக்காக ஒரு ட்ரீட் தரலாம்னு நினைச்சேன். அசோக் சார் கூப்பிட்டாருங்கிறதுனாலதான் நான் வந்தேன். மத்தபடி வீட்டுல வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்கிறப்போ நான் மோசமான முன்னுதாரணமா இருக்க கூடாது, அதானே? அக்கா ரெண்டு அம்மாக்கு சமம் இல்லையா சார்? என் தங்கச்சிக்கு அம்மாவும் நான் தானே. ஓகே அபி, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. சார், நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. நான் வேணா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். நோ அபி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க.
சுபத்ரா மேடம், அபிக்கு உடம்பு முடியல, என்னன்னு தெரியல. காலையில நாங்க வந்ததுல இருந்தே உடம்பு காய்ச்சல்ல அனலா கொதிச்சிட்டு இருக்கு. என்ன மேடம்? சாருக்கா? நீங்களே சொல்லிடுங்க மேடம். அபிய பாத்துக்க வீட்ல யாரும் கிடையாது, அதனால நாங்க கூட இருந்து பாத்துக்கிறோம் மேடம். சரிங்க மேடம். நைட்டு கூட நல்லதானக்கா பேசுனேன். என்னாச்சுக்கா திடீர்னு இப்படி காய்ச்சல்ல கிடக்குற? நைட்டு பூரா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். நல்லாதான் தூங்குன கணேசா. அப்புறம் எப்படி காலையில காய்ச்சல் வரும்? அது எனக்கு தெரியும். அதிகாலை ஒரு 5 to 5:30 பச்சை தண்ணியில பல்டி அடிச்சு ஈர தலையோட பிள்ளையார ஒரு 20 முறை சுத்தி வந்தாக்க கடையை திறந்தலான்னு யாராவது அபிகிட்ட சொல்லியிருப்பாங்க. அதையும் அபி நம்பி செஞ்சிருக்கோம். பிள்ளையார் வரம் கொடுக்கறதுக்கு பதிலா காய்ச்சல கொடுத்துட்டாரு. டேய் கணேசா, ஏடா கூடமா பேசாம முதல்ல அமைதியா அந்த ஆரஞ்சு பழத்தை புடி. சரிக்கா. இப்படி வா. அபி கொஞ்சம் எந்திரிக்கிறியா? பாத்துக்கா. மெதுவா பின்னாடி வா. இந்தா, இந்த கசாயத்தை குடி. எந்த காய்ச்சலா இருந்தாலும் காத்து மாதிரி பறந்து போயிடும். என்னாச்சு? அக்கா முடியலக்கா. கொஞ்சம் குடிக்கா, உடம்பு சரியாகணும்ல. கசக்குது தானோ, அத முழுங்க கூட முடியல. மனசு பூரா தெகட்ட தெகட்ட இனிச்சுதுன்னா வாய் இப்படிதான் கசக்கும். தெய்வானாக்கா, வயசானாலே இப்படித்தான். நாக்கு தான் இனிக்கும், மனசு எந்த காலத்துல இனிச்சிருக்கான். ஏய் கணேசா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? காய்ச்சல் வந்தா டாக்டர் கூட்டி போய் ஊசி போடணும். இப்படி கசாயெல்லாம் கொடுத்து உசுர வாங்க கூடாதுக்கா. தம்பி கணேசா, ஜூஸ புழிஞ்சாச்சா ராஜா? புளிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது அப்படியே உன் கையில எடுத்துக்கிட்டு வெளியில போய் குடி. ஏன் நான் ஏன் வெளில போனோம்? நீ வேணா வெளியே போக்கா. அபிக்கு வந்த காய்ச்சல எப்படி வரட்டணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல வெளில போ. அக்கா, அத நானும் எப்படின்னு பார்த்து வச்சுக்கிறேன்க்கா. ஏன்னா எங்க அப்பத்தாவுக்கு கூட தான் இதே மாதிரி அடிக்கடி காய்ச்சல் வரும். முட்டாள் கணேசா, அபி அக்காவும் அப்பத்தாவும் ஒன்னா? நீ கொஞ்சம் வெளில போறியா? அபியும் அப்பத்தாவும் வேற வேற தான் தானோ, ஆனா காய்ச்சல் ஒண்ணு தானே. டேய், வயசு பிள்ளைங்களுக்கு வர காய்ச்சல் வேற, வயசானவங்களுக்கு வர காய்ச்சல் வேறடா. அது எப்படி? டேய் கட்டிங் மாஸ்டர், உன் தொண்டை நரம்ப கட் பண்ணிடுவேன். முதல்ல வெளில போடா. ஆத்தி, தொண்டை நரம்ப கட் பண்ணிடுவியா? போடா. சும்மா நொய்யு நொய்யுன்னுகிட்டே போ போ. இவனை வச்சுக்கிட்டு. இந்த அபி இத குடி. அக்கா, ஏன்க்கா அவனை துரத்துறீங்க? உங்கள மாதிரி அவனுக்கும் என் மேல அக்கறை இருக்கும்ல. உனக்கு வந்த காய்ச்சலுக்கு அசோக் சார் அனுத்துறாரு போல. அக்கா, எல்லாம் எங்களுக்கு தெரியும்க்கா. இப்பெல்லாம் அசோக் சார் அபி அக்காவை கண்ணிமை மாதிரி பாத்துக்கிறாரு. அது மட்டுமா, ஒருத்தர்கிட்டயாவது விட்டு தராரா பாத்தியா? நேத்து வந்தாலே ஒருத்தி மாடல், அவளெல்லாம் போடி வெளியன்னு அப்படி துரத்தினாரு. அக்கா, அது அவரு நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அன்பு. நம்ம மேல இல்ல, உன் மேல. தப்பா பேசாதீங்கக்கா. யாரு தப்பா பேசுனது? நாங்க சரியாதான் பேசுறோம். விஷக்காய்ச்சல் வந்தா கூட விரட்டுறது ஈஸி. இது விவகாரமான காய்ச்சல். காய்ச்சல் என்ன விவகாரமான காய்ச்சல்? அது ஒண்ணும் இல்ல அபி, வயசு பிள்ளைங்களுக்கு இது எப்பவும் வரதான். பசிக்கும், ஆனா சாப்பிட முடியாது. தூக்கும் கண்ணு சொக்கும், ஆனா தூங்க முடியாது. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு தானோ. ஏன்க்கா? அதெல்லாம் அப்படிதான். இதுக்கு டாக்டரோட ஊசியோ கசாயமோ எல்லாம் சரி வராது. உன் மனசுல இருக்கிற ஆள் மூலமா தான் சரியாகும். அக்கா மனசுல அவரு இருக்காரு, அவரு மனசுல யாரு இருக்கா? யார் மனசுல? நம்ம அசோக் சார் மனசுலதான்.
தப்புக்கா, ரொம்ப தப்பு. அவர் நம்ம முதலாளி. அபி, காதலுங்கிறது காய்ச்சலை விட ஃபாஸ்ட். அதுக்கு முதலாளி, தொழிலாளி, ஏழை, பணக்காரன் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் நான் 5 என்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் வெளியில போலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்லல தானோ, இதுதான் காதல் வியாதிக்கு முதல் படி. கூட இருக்கிறவங்களையே கொலவெறியா துரத்தும். அக்கா, ஐயோ அக்கா அக்கா, நீ போக்க, நம்ம போலாம், நமக்கு எதுக்கு வேண்டாத சரி சரி. அபி, கண்ணு திறந்தே இருக்கட்டும், ஏன்னா கண்ணை மூடினா கனவு வரும். கனவுல அவரு வருவாரு. உன்ன ஐயோ, சரி சரிம்மா, நாங்க கிளம்பிட்டோம். வா தனு, வா. இது வெறும் சிண்ட்ரெல்லா பொம்மை இல்ல, அபி மேல நான் வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் நீங்க சிண்ட்ரெல்லா தான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. அபி, என்னாச்சு அபி? ஏன் இவ்ளோ பதட்டம்? கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்கிட்ட, அவ்வளவுதானே? கொஞ்ச நேரம் இல்லக்கா, ரொம்ப நேரம். 10 மணி ஆயிடுச்சு. கனவா? கனவு கண் முன்னாடி நடக்கிற மாதிரி நிஜமா வருமா ஆனந்தி? அது எனக்கு தெரியாது. ஆனா கனவு இருக்கிறவங்க யாரும் காலையில சீக்கிரமா கண்ணு முழிக்க மாட்டாங்கன்னு உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிண்டல் பண்ணாத ஆனந்தி. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவு உங்க 2 பேரையும் நல்லா வாழ வைக்கணும்ன்றது மட்டும்தான். போய் 12 வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்ச பொண்ணுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு சட்டுன்னு கனவு வந்தா என்ன அர்த்தம்? நீ வயசுக்கு மீறி பேசுற. யாரு எப்படி பேசினா என்னக்கா? காஃபி கையை சுட்டுட்டே இருக்கு, ரொம்ப நேரம் கையில வச்சுட்டே இருக்க முடியாதுக்கா. இந்த அப்படி ப்ளீஸ். அபி, வாட் இஸ் திஸ்? என்ன பழக்கம் இது? என்ன அபி? ஒண்ணு இல்ல, இந்தடா இத புடி. இது கூட
அபி, நீ ஏற்கனவே ரொம்ப அழக. இப்போ அழக சொல்ல வார்த்தை கூட இல்லை. ஈரம் சொற்ற தலையோட ஹீரோயின் வரப்ப ஹீரோ ரொமான்டிக்கா பார்க்குற நிறைய சினிமா நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ இந்த நிமிஷம் நான் அதை நிஜம் நம்புறேன். நெஞ்சுக்குள்ள இருக்கிறவன் கண்ணுக்குள்ள மட்டும் வர முடியாது அபி. அவசரமே இல்லை, நீங்க மெல்லமா கிளம்புங்க. நம்ம பண்றது ஃபேஷன் டிசைனிங். ஸோ அழகியை விட பேரழகி தான் பெட்டா. நிதானமா கண்ணாடியை பார்த்து நிதானமா உன் தலையை தோட்டி அதை விட நிதானமா உன் முகத்தை பார்த்து இதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பொட்டு தான் அபிக்கு ரொம்ப அழகு. சிரிக்கிறப்போ நீங்க ரொம்ப அழகு. அதை விட நீ சிரிக்கிறப்போ கண்ணத்துல விடுற அந்த குழி பேரழகு. அப்படிலாம் ஈஸியா விரட்ட முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன். அபி, டிஃபன் ரெடி. இதோ. அக்கா வாக்கா. பிரமாதம். அபி இங்க பாரு, சுட 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 அப்பா தோசை போட்டிருக்கேன். கேஸ்ல கேரட்டை போட்டு வேண்டிய அளவுக்கு வெங்காயத்தை போட்டு நெக்கில் நெய்யை ஊற்றி பார்க்கறதுக்கே பக்குவமா முறு 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 முறுன்னு சும்மா சூப்பரா இருக்கு பாரு. உனக்காக அப்பா நானே கையால போட்டுது, கை கூட சுட்டுருக்க பாரு. தொட்டுக்க என்ன சட்னி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பா ப்ளீஸ்ப்பா, சாப்பாடு வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு வேண்டாமா? ஏமா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? நீ எதை பத்தி கவலைப்படாத. ஆனந்தே, நீங்க வா. இந்த பார், நீ பாடு போயிட்டே இரு. அவனை கூட்டி விட்டே வருவா. நீ மென்னு முழுனா மட்டும் போதடா கண்ணு. ஐயோ அப்பா வேண்டாப்பா, எனக்கு சாப்பிட பிடிக்கலப்பா. ஏன் தோசை வேணா? கேரட் தோசை வேணாமா? பொடி தோசை போட்டுமா? முட்டை தோசை போட்டுமா? சொல்லுமா. ஐயோ, இப்ப புதுசா லாலா கடை முறுமுறு தோசை வந்திருக்கு, அது போட்டுமா? அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். 2 கை மாவு டக்கு டக்குன்னு ஊத்தி, மாவு வெந்து வரும்போது 2 காடை மூட்டி அப்படியே உள்ள ஊத்தி
தொப்பி மாதிரி அப்படியே உருட்டி படபடன்னு வெந்து வரும்போது அப்படியே சீஸ் எடுத்து சலக்க ஸ்லைஸை வெட்டி தக்காளி அப்படியே பல அப்படியே பொளந்து குட்டியா பச்சை மிளகாய் வெட்டி அந்த கேப்ல கடகடன்னு நட்டு வச்சு வாயில போட்டு மென்னு முழுன்னு நினைச்சா முழுங்கத்துக்கு மனசே வராதுமா. அப்படியே வாயிலே இருக்கும், முழுனா கூட போவாது. இட்ஸ் a வெரி குட் டிஷ்மா, ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா எப்படி இருந்தாலும் எனக்கு வேண்டாப்பா, நான் கிளம்புறேன். அக்கா இருக்கா அபி, இருக்கா அபி. அபி, எனக்கு ரொம்ப நாளா பெரிய ஆசை அபி. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அபியோட உட்காந்து டிஃபன் சாப்பிடணும். வேணான்னு சொல்லு, நான் கிளம்புறேன். ஆனா பசிக்கலன்னு மட்டும் பொய் சொல்லாத. எப்படி? எப்படியா? இப்பதானம்மா சொன்னேன். 2 கரண்டி மாவு எடுத்து டக்குன்னு ஊத்தி வெந்து வரும்போது தோசையை அப்படியே தொப்பி மாதிரி சுத்தி 2 காடை முட்டை எடுத்து படக்குன்னு உள்ள ஊத்தி அது கொதிச்சு வரும்போது சீஸ் எடுத்து சலக்கா போட்டு தக்காளி கடகடன்னு ஸ்லைஸ் பண்ணி பச்சை மிளகாய் கடகடன்னு கட் பண்ணி கேப்ல ஒண்ணு சொல்லி மடிச்சு வாயை உள்ள போட்டோம்னா வயித்துக்குள்ள போறதுக்கு மனசே வராதுமா. அப்படியே வாயிலே வச்சிருப்ப நீ. அபி, அவர் சொல்றது கேட்காத, நான் சொல்றது கேளு. பக்கத்துல வா வா. வாமா 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 உட்காருமா. நீ சாப்பிடுமா. சொன்னல அபிக்கு கேரட் தோசை ரொம்ப பிடிக்கும்னு. அப்பெல்லாம் ஒரு ஆல்ரெடி லெவல் குக்குமா. ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல ஆசை இருக்கிறதுனால அப்படியே சீட்டு விளையாடினேன். ஒலிம்பிக்ல மட்டும் சீட் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பதான் கோல்டு மெடல். ஆனா அப்பா மறுபடியும் கரண்டிய கையில எடுத்தேன். யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப தெளிவா சமைப்பீங்க. ஆனந்தே, அப்பா என்னடா? போய் இன்னொரு தோசை போடுங்கப்பா, அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய், உன் தம்பி ரொம்ப கிரேட், ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிட்டான். அக்கா ஒரு கனவுல இருக்கா, அந்த கனவுல நான் இருக்கேன், அந்த கனவு நிஜமாகிட்டே இருக்கு. இது எல்லாமே அவளுக்கு தெரியுது, உனக்கே அப்படி தெரியல. எனக்கு சட்னியா? இதோ வைக்கிறேன். பேசவே முடியாத அளவுக்கு என் வாயை அடைச்சிடுறீங்க. தப்பு தப்பு அபி, நீ அப்படிலாம் சொல்லாத. இப்ப கூட சொல்லு, நான் போட்டுமா இல்ல இருக்கட்டுமா? சரி, தோசை ஆறிட்டே இருக்கு, நீ சாப்பிடு. நான் பக்கத்திலே தானே இருக்கேன், நான் பேசிட்டே இருக்கேன், நீ சாப்பிட்டுட்டே இரு. அபி, 1 மினிட். சாம்பார் நல்லா இருக்கும் போல இருக்கு, அதையும் தொட்டுக்கிறியா? என்ன பண்ற அபி? எங்க பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க? தட்டை பார்த்து சாப்பிடு. அப்பா, தோசை வருதுமா வருதுமா. தள்ளு தள்ளு தள்ளு. தட்டுல எப்படி சலக்குன்னு இருந்து பாரு. அபி சொன்னல, ஸ்பெஷல் தோசை. அப்படியே இட்லி பொடி எடுத்து மேல கலகலன்னு தூவி 2 ஸ்பூன் நெய்யை எக்ஸ்ட்ரா ஊத்தி உனக்காக கொண்டு வந்திருக்கேன். சுட்ட அப்பாக்கே நாக்குல எச்ச ஊறுதுன்னா பாத்துக்கேன். சிரிக்காதீங்க. யார் சிரிச்சது? டேய், நீ சிரிச்ச? இல்லப்பா. ஆனந்தி, நீ சிரிச்ச? இல்லையப்பா. யார் சிரிச்சது? நானும் சிரிக்கலையே. யாரும் சிரிக்கலையேம்மா. அது நீயே பாத்தியா, யாருக்கிட்டையும் என்ன நீ காட்டவும் முடியாது, என்ன ஒளிச்சு வைக்கவும் முடியாது. எனக்கு சாப்பாடு போதும், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அசோக் சார் ரொம்ப கோவப்படுவாரு, டைமுக்கு வரலன்னா திட்டுவாரு. பொய்
போய் இதை யாரும் நம்பாதீங்க. ஆனந்தி இங்க வா. என்ன அபிக்கு சித்தங்கிட்ட கலங்கி போச்சா? தெரியல, அங்க பாக்குறா இங்க பாக்குறா, ஈனி சிரிக்கிறா முறைக்கிறா, ஒண்ணுமே புரியலையா? ஆமாப்பா, நானும் காலையில இருந்து அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பண்ற காமெடியை பார்த்து தான் அக்கா காலையில இருந்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னது காமெடியா? ஏமா நம்ம காமெடியா பண்றோம்? டேய் அப்ப பாத்துக்கிறேன். அபி, நம்ம காம்பினேஷன் கலைபரமா இருக்கான், இந்த ஊரே சொல்லுது. ஸோ எப்பவுமே இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி சாமி கிட்ட திடமா வேண்டிக்க. இப்போ நீ கண்ணை திறந்தாலும் இருப்பேன், 3 நாள் இங்கே தான் இருப்பேன். இதயத்துக்குள்ள இருக்கிறவனை இடியே அனுப்பி துரத்தினாலும் துரத்தவே முடியாது. ரெண்டு கண்ணையும் திறக்கலாம், முடிஞ்சா உங்க நெத்தி கண்ணையும் திறக்கலாம். அபி, ஏய் காரு செம்மையா இருக்குப்பா. ஏ கணேசா, இந்த கார்ல நம்ம போறோம். பாத்தியாக்கா எவ்வளவு பெரிய கார் நமக்கு. பாரு என்ன ஒரு சிவப்பு கலர்ல வாங்கிருக்கலாம். கையறா கார் கலம்பத்து கூட எதுக்கு திருஷ்டி புடிச்சியா? தள்ளி போற பக்கம். இதுக்கு மேல தள்ளி நிக்கணும்னா கோயம்புத்தூர் தாண்டி போய் தான் நிக்கணும். அப்ப அடுத்த ஊரையும் உருப்பட விட மாட்டேன். அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களேனா? எதுக்கு? கோயம்புத்தூரை உருப்பட வைக்கதான். கோயம்புத்தூர் உருப்படும், ஆனா நீங்க 3 பேர் உருப்பட மாட்டீங்க. மேடம் குட் மார்னிங் மேடம். ஏன்பா நாங்களும் இங்க தானே இருக்கோம், எங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்ல இவங்களுக்கு மட்டும் சொல்றேன். டேய், அதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும். என் பொண்ணு மாதிரி இருந்தா ஓகே. எப்பவும் ஒரு கார் ஏன் வரல? அசோக் சார் இந்த புது வண்டியை அப்படியே உங்களுக்கு தர சொல்லிட்டாரு மேடம். எவ்வளவு வேகம் பாத்தியா அபி? நீனா அசோக் சாருக்கு அவ்வளவு அன்பு. வேலைக்காரங்க மேல எப்பவும் முதலாளிக்கு இருக்கிற அன்பு தான் இது. அப்படிலாம் சொல்லாத அபி. எல்லா முதலாளியும் அவங்க வேலைக்காரங்களை சந்தோஷமா பார்த்துப்பாங்களா? ஏன் முதலாளி எடுத்துக்க அசிங்க அசிங்கமா துட்டுவாப்ல. என்ன ஏன்டா வேலைக்கு வந்தேன்னு கேட்பாரு. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டார்ல. வேலை செய்யாதால யாருதான் வேலைக்கு வச்சுப்பாங்களாம்? ஏன் நாங்க வச்சுக்கல உன்னை? என் பொண்ணு உன்னை வேலைக்கு வச்சு தண்டமா வெட்டியா சோறு போடல? எனக்கே கருத்து சொல்றேன் நீ. யாரும் எதுவும் சொல்லல. இப்ப புது கார் வந்திருக்கு, அதுக்கே இவ்ளோ ஆர்ப்பாட்டம். இது தேவையா? கேளு அபி. அக்கா, ஒவ்வொருத்தரும் ஆடி ஆஃபர்ல துணி எடுக்கிறதுக்கே தம்பட்டம் அடிக்கிறாங்க. புது காரு, அதுவும் உனக்கே உனக்கு மட்டும். எங்களுக்கும் சேர்த்துதான். என்னது காரா? இல்லையாண்ணா? காரு உங்களுக்கு சேர்த்துதான், ஆனா சம்பளம் எல்லாருக்கும் தனித்தனி தானே. இல்ல அதையும் வீட்டை வாங்கிடுமா? இந்த சண்டை இப்ப அவசியமா? வேலைக்கு நேரம் ஆச்சு, கிளம்புறோம். இன்னும் நல்ல நேரம் ஆரம்பிக்கலாமா? அப்பா வீட்டுக்கு எப்போ கார் வந்துச்சோ அப்பவே நல்ல நேரம் வந்துருச்சுப்பா. கரெக்டா தம்பி. அபி, ஆபீஸ்ல தான் பழைய மிஷினை கொடுத்து நம்மள பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. இப்ப புதுசா ஒரு காரை தந்து நம்ம கௌரவத்தை அசோக் சார் ஒசுத்திட்டாரு பாத்தியா? வா அபி போலாம். இருங்க, என்ன அதுக்குள்ள அவசரம்? முதல்ல அபி தான் கார்ல ஏறணும், அந்த கால் தான் கார்ல படணும். சொல்லிட்டேனா? எப்படி? உங்களுக்கும் சேர்த்து சுத்திக்கோங்க. வாய முறா கருப்பத்தை வாயில போட்டுருவேன்.
தள்ளிக்கோ தள்ளு. அபி ஆமா வண்டியில ஏறுமா, முதல் சீட்ல உட்காருமா. ஆமா ஆமா. இப்பயாவது நாங்க ஏறலாமா? ஏறி தொலைங்க. ஓசினா கும்பல் வந்துட வேண்டியது. போ போ. அபி நெக்ஸ்ட் மந்த் சொந்தமாவே புது கார் வாங்கிடணும். ஓகே பாய். என்ன நடந்து புது காருன்னு சொல்லிட்டு இருக்க? நம்ம சொந்தமா பிளேனே வாங்க போறோம். டேய் பிளேன் வாங்க நிறைய காசு ஆகுமோ? ஆமாப்பா, சில பல கோடிகள் ஆகும். டேய் ஆனா ஆயிட்டு போகுதுடா. நம்ம அபி பொண்ணு ராசிக்கு பாத்தீங்கன்னா அடுத்த கிரகத்துல வீடே வாங்கலாம்டா. நான் கூட உங்க அம்மா கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், அவ நம்பவே மாட்டாடா. இப்ப பாரு அபி நல்ல ராசிக்காரன்னு நிரூபிச்சிட்டால. என்ன இப்படி பார்த்துட்டு போதுங்க? உண்மை இப்போ முறைக்க தானே செய்யும். அதான் முறைக்குதுங்க நம்ம பசங்க. முறைக்கட்டும். காரா ஃப்ளைட்டா? ஃப்ளைட் வாங்குறோம், ஏர்போர்ட் வாங்குறோம், உள்ள போறோம், நம்மளே பிளேன் ஓட்டுறோம். அபி என்ன அபி, இந்த கார் பிடிச்சிருக்கா? இன்னும் ஒரே வார்த்தையில பதில் சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூடவே இருக்காங்கன்னு என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களா? அபி இது நிஜம்தான். நீங்க இப்ப கார்ல இருக்கீங்க, உங்க கண்ணில் லேசா கனவு இருக்கு, உங்க பக்கத்துல நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். இது நிஜம்தானே? நான் வேணா சூடாடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? மறுபடியும் ஒரே வார்த்தையா? வாட் இஸ் திஸ் அபி? உங்க கால் தரையில படக்கூடாதுன்னு தான் நான் கார் வாங்கி கொடுத்துருக்கேன். என் கூட பேசுறதுக்கே நீங்க அளந்து தான் பேசுறீங்க. அபி சாரி, சிண்ட்ரெல்லா எப்பவுமே தேவதை மாதிரி தான் இருக்கணும். உங்க தலையில மட்டும் ஒரு கிரீடம் வச்சோம்னா சும்மா அப்படியே தலை வலிக்கும். நோ அபி, உங்க அழகுக்கே அது மரியாதையா இருக்கும். என்ன அபி, நான் உங்களை பிரைஸ் பண்ண கூட அதுக்கு பதிலே இல்லை. அட்லீஸ்ட் இந்த காருக்காக தேங்க்ஸ் போதுமா? தேங்க்ஸா? எங்களுக்கு எதுக்கு அபி தேங்க்ஸ்? அது அசோக் சாருக்கு சொல்லு. நான் அவருக்கு தான் சொன்னேன். அவரா? என்னக்கா, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லையே. அபி என்னாச்சு உனக்கு? ஏன் பேய் எறிஞ்ச மாதிரி இருக்க? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? பொய் சொல்லாத அபி, உனக்கு பொய் சொல்ல கூட தெரியாது. யார் சொன்னா? இப்பெல்லாம் அக்கா போய் மட்டும்தான் சொல்லுது. தனோ, அவ உண்மையை தானே அபி சொல்றா? என்ன உண்மை? நான் உங்ககிட்ட போய் பேசுறேனா? அபி நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ரெண்டுங்களும் அன்எஜுகேட்டட். கணேசா, என்ன காமெடி பண்றியா? கண்ணு மொழிய தோண்டிடுவேன். கண்ணு மொழிய தோண்டிடுவியா? சும்மா இரு. அக்கா என்கிட்ட பேசுங்க. அங்க பேசு. ஹலோ சார். ஓகே சார். சரிங்க சார். அபி மேடம், சொல்லுங்கண்ணா. சார் உங்களுக்கு கார் அனுப்பியிருக்காங்க மேடம். இந்த கார் தானே? இல்லை மேடம், இன்னொரு கார். இன்னொரு காரா? என்ன? இவங்க 3 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க மேடம். நீங்கள் அந்த காரில் ஏறி சார் வீட்டுக்கு போகிறீங்க மேடம். கதை அப்படி போகுதோ? சார் வீட்டுக்கா? நானா? ஏனா? எனக்கு எப்படி மேடம் தெரியும்? அடுத்த தெருமுனையில் கார் நிற்கிது, உங்களை அங்கே ட்ராப் பண்ண சொல்லி சார் சொல்லியிருக்காரு மேடம். அபி வாழ்த்துக்கள். அக்கா அபி
நீ அசோக் சாருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் விதவிதமா உனக்கு கார் அனுப்பிட்டே இருக்காரு. கணேசா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ ஒன்னும் சொல்லலையே. இப்படி காமெடி பண்ண ட்ரை பண்ணாதன்னு சொன்னா இல்லையா? பேசாம வாயேண்டா. அக்கா, இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஒரு 4 பேரை சிரிக்க வச்சுட்டு நீயும் சந்தோஷமா இருன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை பண்ணா உனக்கு பொறுக்காதே. Glad to meet you. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நானும் என்னுடைய புண்ணியத்துல பாதி உங்களுக்கு தரேன். இந்தாங்க பிடிச்சுக்கங்க. மேடம், அந்த கார் தான் மேடம். அங்க பாருக்கா. என்ன அபி, என்ன தயக்கம்? எது பேசுறதா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்கலாம்ல. ஏன் வீட்டுக்கெல்லாம் வர சொல்லி காரெல்லாம் அனுப்பி டார்ச்சர் பண்றாங்கல்ல? ஐயோ சேச்சா, டார்ச்சர்லாம் ஒண்ணும் இல்லக்கா. லேசா பயமா இருக்குக்கா. அபி, கணேஷ் இருக்க, உனக்கு என்ன பயம்? நீ இறங்கு வா, நம்ம அசோக் சாரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏய், நீ எங்க போற? அக்காவை மட்டும்தான் சார் வர சொல்லிருக்காரு. ஆமா, எதுக்கு நான் இல்லாம? அக்கா சீஃப் டிசைனர், அசோக் சார் முதலாளி. 2 பேரும் ஏதாவது முக்கியமா பேசுவாங்க. உனக்கு என்ன? கம்பெனியில நானும் ஒரு பெரிய ஸ்டாப் தான். கணேசா, அக்கா, நான் இப்ப சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். காமெடிலாம் ஒன்றும் ட்ரை பண்ணல. ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருக்கே கணேசா. அக்கா, கார் வெயிட்டிங்ல இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்புக்கா. இங்க பாருங்க, அபி கணேஷ் எல்லாம் விட்டு போவாது. இப்ப எப்படி போறாங்கன்னு பாரு. அபி, நீ கிளம்பு அபி. பாய் அபி, பாய் அபி. ஹே, டாடா காட்டுடா. அபி என்ன அமெரிக்காவுக்கா போகுது? அசோக் சார் வீட்டுக்கு தானே போகுது. இப்படி டாடா காட்டுறீங்க? டேய், கட்டிங் மாஸ்டர் ஆனாலும் ஆன உன் அலப்பற தாங்க முடியலடா எங்களுக்கு. கட்டிங் மாஸ்டர்னா சும்மாவா? இப்படிதான் பேசுவாங்க. தோத்துட்டு நானே நம்பிட்டு இந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த சிண்ட்ரெல்லா மாதிரி நீங்க என் லைஃப்குள்ள வந்தீங்க. இனிமே அபி இல்லைன்னா இந்த அசோக் இல்லை. மறுபடியும் மறுபடியும் நீங்க சிண்ட்ரெல்லா தானே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன எனக்கு என்னாச்சு? என்ன கேட்டா? நான் எப்பவும் இப்படி இருந்ததே இல்லை. நிஜத்துக்கும் கனவுக்கும் நடுவுல நான் அல்லாடி கிடந்ததே இல்லை. வெக்கப்பட்டு எதையோ யோசிச்சதை விட்டுட்டு வேற எதையும் செஞ்சதில்லை. ஏன் இப்படி?
தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். பிரச்சனை உன்னோடது, அதுக்கு நான் எப்படி தீர்வு சொல்ல முடியும்? பிரச்சனைக்கு காரணமான ஆளு தான் தீர்வும் சொல்ல முடியும். நானா நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணல? மனசுல அசைக்க முடியாத ஆழத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாடுறீங்க. அப்புறம் புத்திக்குள்ள நுழைஞ்சு யோசிக்க விடாம நிப்பாட்டிட்டு எல்லா கவனத்தையும் உங்க பக்கம் திருப்பிட்டீங்க. ஓஹோ, நான் நிக்கிறேனா, நடக்கிறேனா, இல்ல பறக்கிறேனா கூட எனக்கு தெரியல. மனசுக்கு ரெக்க கட்டி விட்டுட்டீங்க. செல்லம்மா வளர்த்த புறா மாதிரி அது எப்ப பார்த்தாலும் உங்களை சுத்தியே பறக்குது. அப்போ நான் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்? தப்புலாம் இல்ல, ஆனா தப்பு மாதிரி, கொஞ்சம் நல்ல தப்பு. நான் அவஸ்தைப்படுறத பார்க்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இவ்வளவு விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறப்போ அந்த ஜன்னல் வழி என்ன வேடிக்கை? அது உங்க குழந்தை மாதிரி. நான் குழந்தைதான், அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை. அபிங்கிற பேர்ல இருந்து சிண்ட்ரெல்லாவா பிறந்த குழந்தை. ஒன்னும் தெரியாத அப்பாவி அபிய சிண்ட்ரெல்லாவா மாத்துனது பெரிய குற்றம். ஆமா, ரொம்ப பெரிய குற்றம் தான். அதுக்கு தான் தண்டனை அனுபவிக்கலான்னு போயிட்டு இருக்கேன். தண்டனைக்கு முதல் கட்டம் விசாரணை. இப்போ இந்த விசாரணைக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க? எங்க அரண்மனைக்கு. இந்த சிண்ட்ரெல்லா இந்த ராஜாவோட வாழ போற அந்த அரண்மனைக்கு. என் குற்றத்துக்கு தண்டனையே அங்கதான் தரப்போறாங்க. குற்றம் செய்ய தூண்டினதுக்காக உனக்கும் தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? இந்த மொத்த ஜென்மத்துக்கும் என் கூடவே இருக்கணும். என்ன என்ன சொன்னீங்க? மேடம் கூப்பிட்டீங்களா? இல்லண்ணா. பேபி, பூஜைக்கு டைம் ஆச்சு. எப்பவும் நடக்கிற பூஜை தானே, மெதுவா போலாம். ஆபீஸுக்கு டைம் ஆச்சு பேபி. என்ன டைம் ஆகுது? டெய்லி காலையில 10 மணிக்குள்ள ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ண முடியுது? அப்படிங்கிற ஒரு டெய்லரை கூட ஆபீஸை விட்டு துரத்த முடியல. இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீதான் அவளை வர வச்ச. இப்ப நீ இந்த அபியை துரத்தம்லன்னு ஃபீல் பண்ற? ஆமா, நான் தான் வர வச்சேன். அவளை ஒரு விளையாட்டு பொம்மையா நினைச்சு அப்படி பண்ணேன். ஆனா அந்த பொம்மை எனக்கே விளையாட்டு காட்டுது. அபி பொம்மைனா அதை அவன் விட்டு விளையாட்டு கட்டுற மாதிரி ஆட்டி வைக்கிறது யாரு? அசோக் தானே? அவன் அந்த அபியை நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துடும் போல இருக்கு. வந்துட முடியுமா? அதுவும் நான் இங்க இருக்கிறப்போ?